ஹாய்ங்கோ, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் தான் உங்கள் திருப்பூர் சுதா. இந்த பதிவு எதுக்குன்னா, பெண்களை கல்யாணம் பண்ணி ஆசாசியாக கல்யாணம் பண்ணி கண்ணே மணியே நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி குழந்தைகளை கொடுத்து போட்டு கடைசியில் உனை பிடிக்கல அவளை தான் பிடிச்சிருக்குதுன்னு இன்னொரு பொண்ணை பார்த்து தேடிட்டு போகிறீங்களே, உங்களையவே நம்பி உங்களுக்காக 2 குழந்தைகளையும் பெற்று வளர்த்து கஷ்டப்படுறக்கு அந்த பொண்ணு எவ்வளோத்தை இழந்துட்டு வந்திருப்பா. யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு நாளாவது? ஈஸியாக எப்படிங்க உங்கள் பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி விட்டு போட்டு அடுத்த பொண்டாட்டி கூட எப்படி தான் போகிறீங்க மனசு வச்சு? உங்கள் குழந்தைகளை விட்டு போட்டு இதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை நாளைக்கு நீங்கள் பெண் குழந்தைகளாக இருந்தால் உங்கள் குழந்தைகளை இப்படி விட்டு போட்டு போனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கெல்லாம்? அப்படி என்னதான் கொடுமைப்படுத்துற? அப்பா அம்மாவை விட்டுட்டு கூட பிறந்தவங்களை விட்டுட்டு நீயே கதி நீயே எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ்கிற பெண்களை ஏன் தான் இப்படி துரத்தி இப்படி எல்லாருமே பாடாப்படுத்துறீங்க? சொல்லுங்க. அது என்ன தான் பொண்டாட்டிக்கிட்டு இல்லாத அடுத்தவங்க பொண்டாட்டிக்கிட்ட என்னங்க இருக்குது அப்படி? ஏன் இப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. அவங்கவுங்க பொண்டாட்டிகள் ரசிங்க, அவங்கவுங்க பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்க, அவங்கவுங்க குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது ஒரு வழிகாட்டியாக இருந்து ஆதரித்து கொண்டு வாங்க ஆம்பளைங்க. இது வந்து எல்லா ஆம்பளைகளுக்கும் நான் சொல்ல கிடையாது. நிஜமாலுமே பெண்களை ஏமாற்றிட்டு தவறான வழியில் போகிற ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவு. சரிங்களா? தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பாய்ங்கோ.